My dear students and parents, this is Daniel and welcome back to Vishangal. Re-NEET 2026 examination உடைய அஃபிஷியல் ஆன்சர் கீ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மிக ஒரு சந்தோஷமான விஷயம். பிகாஸ் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்ததே அஃபிஷியல் ஆன்சர் கீ எப்போ வரும் அப்படிங்கிறதான். இப்போதைக்கு அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்திருக்கு. இந்த அஃபிஷியல் ஆன்சர் கீ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, மாணவர்களுக்கு 8 மார்க் வரைக்கும் போனஸ் மார்க் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு பிசிக்ஸ்ல. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே வீடியோவில் பேசியிருந்தோம், 2 கொஸ்டினுக்கு போனஸ் மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு கொஸ்டின் உறுதியாக வரும், இன்னொரு கொஸ்டின் என்டிஏ என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ அதே மாதிரி ஒரு கொஸ்டின் ஃபிசிக்ஸில் வெர்னியர் காலிப்பர் அப்படிங்கிற கொஸ்டினை ட்ராப் பண்ணியிருக்காங்க. ட்ராப்னு உங்களுடைய ஆன்சர் கீழே இருக்கும். அந்த பிடிஎஃப் எல்லாமே டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீ அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே என்டிஏனுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் எந்த புக்லெட்டோ அதற்கு தகுந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் அங்கே ஆன்சர்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 2 புக்லெட் நம்பர் 80 செகண்ட் கொஸ்டின் தான் வெர்னியர் காலிப்பர். இந்த வெர்னியர் காலிப்பருக்கு வந்து ஆன்சர் நமக்கே தெரியும், அதில் எந்த ஆப்ஷனும் இல்லைன்றதுனால அந்த கொஸ்டினை ட்ராப் பண்ணுறதாக என்டிஏ டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இஃப் எ கொஸ்டின் இஸ் ட்ராப்டு பை என்டிஏ, தென் அந்த கொஸ்டினை மாணவர்கள் அட்டன் பண்ணாலும் சரி, அட்டன் பண்ணலனாலும் சரி, மாணவர்கள் எல்லாத்துக்குமே 4 மதிப்பெண்கள், அந்த கொஸ்டினுக்குரிய 4 மார்க் ஃபுல் மார்க் அப்படியே கிடச்சிடும். ஸோ தெர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்கிங். 4 மார்க்ஸ் போனஸாக எல்லாத்துக்கும் கிடைக்குது. இது ஒரு ஆப்ஷன். சரிங்களா. ரெண்டாவது கொஸ்டின் நம்பர் 5 புக்லெட் நம்பர் 80 கொஸ்டின் நம்பர் 5. இந்த 5th கொஸ்டினுக்கு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அல்லது செகண்ட் ஆப்ஷன் இந்த ரெண்டில் எது கொடுத்துருந்தாலும், எதை அட்டன் பண்ணியிருந்தாலும் அந்த மாணவர்களுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ ஆக்சுவலாக போனஸ் மார்க்குங்கிறதுனால அடிஷ்னலாக இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 1 ஆர் 2, நீங்கள் வேறு புக்லெட்னா வேறு கொஸ்டின் நம்பர், அதுக்குரிய ஆப்ஷன்ஸும் வேறு நீங்கள் அதை ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணிக்கோங்க, உங்கள் கொஸ்டின் பேப்பரை செக் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஆன்சர் அவங்க கொடுத்துருக்குற 2 ஆன்சரில் ஏதாவது ஒரு ஆன்சர் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எதர் 1 ஆர் 2 புக்லெட் நம்பர் 80 5th கொஸ்டினுக்கு பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கு 4 மார்க் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ போனஸாக நமக்கு 8 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் கொஸ்டினை நம்ம போனஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் இட் இஸ் அ ஆடட் அட்வான்டேஜ். அப்போ ஃபிசிக்ஸ் டஃப்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் 8 மார்க் இதுலேருந்து கிடைக்குது அப்படின்றது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். நீட்டில் நெகட்டிவ் மார்க்கிங் 1 மார்க் கம்மியானாலே ரேங்க்கில் நீங்கள் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை முன்னாடி கொண்டு வந்துடுவீங்க. 8 மார்க்னால் நீங்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்களை விட முன்னாடி வருவீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இதே சுச்சுவேஷன் தான். ஸோ கட் ஆஃப் மார்க்கில் ஒரு சின்ன இம்பேக்டை இந்த போனஸ் மார்க் அப்படிங்கிறதும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சரிங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் அஃபிஷியல் ஆன்சர் கீ ஹேஸ் பீன் ரிலீஸ்ட். இப்போ என்டிஏனுடைய அஃபிஷியல் ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்ல எல்லா புக்லெட்ஸுக்குரிய ஆன்சர் கீ அப்படிங்கிறதும் கொடுத்துட்டாங்க. அடுத்ததா ஹவு டு சேலஞ்ச் த ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் லிங்க் பாருங்க, சேலஞ்ச் ஆஃப் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ. ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணப்படலை. சரிங்களா, நமக்கு ஓஎம்ஆர் ஷீட் இனிமே தான் ரிலீஸ் ஆகும். இப்போதைக்கு நம்ம வந்து ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ணலாம், அதற்குரிய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும், நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஏர்லியஸ்ட் பாசிபிள் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆமாம், இந்த வருஷம் வந்து என்டிஏ ரீநீட்லாம் வச்சதுனால லேட் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக ரிசல்ட்டை விடுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம். அதன்படி இவங்க ஆன்சர் கீயை நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் கெமிஸ்ட்ரியிலையோ அல்லது பயாலஜிலையோ அல்லது இவங்க கொடுத்துருக்குற ஆன்சர் கீழே வேறு ஏதாவது ஒரு கொஸ்டின் தப்புன்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கோத்ரூ பண்ணுவோம். இஃப் தேர் இஸ் அ சேஞ்ச், டெஃபினட்டாக அந்த கொஸ்டினை நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் ஒரு கொஸ்டின் சேலஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய கட்டணம் அப்படிங்கிறது 200 ரூபா. சரிங்களா, 200 ருபீஸ் பெர் கொஸ்டின். டேட்டுங்கிறது இன்னையிலிருந்து 25ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ 28க்குள்ளே நீங்கள் சேலஞ்சிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்படி சேலஞ்சிங் ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பயாலஜியில் ஒரு 2 கொஸ்டின் நீங்கள் வந்து போனஸ் வரும்னு எதிர்பார்த்தோம் இல்லையா, நினச்சிங்க இல்லையா, அந்த கொஸ்டினை சேலஞ்ச் பண்ணி ஒருவேளை என்டி அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் கட்டின 200 ரூபாயை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இஃப் இட் இஸ் நாட் அக்செப்டட், அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. சரிங்களா, கொஸ்டின் அக்செப்ட் ஆயிடுச்சு, என்டிஏவே அக்செப்ட் பண்ணி ஆன்சர் கீயை அஃபிஷியலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்டேட்டட் ஆன்சர் கீயை கடைசியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. 28ஆம் தேதி க்ளோசிங் ஆகுது. அதுக்கப்புறம் 29, 30 நமக்கு வந்து வந்துடும். ஸோ அதிகபட்சம் ஜூலை மாதம் ஃபர்ஸ்ட் வீக் அல்லது செகண்ட் வீக்குள்ளே நமக்கு ரிசல்ட் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சார் ஓஎம்ஆர் ஷீட் எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த கொஸ்டின் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் இந்த இடத்துலையே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல the candidates, the individual scanned OMR response sheet, இந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், are not of this stage
OMR scanning is still in progress. Candidates will be given a separate opportunity to view their individual scanned OMR response sheet once scanning has been completed அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது வந்து கொடுப்பாங்க. OMRையும் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் இது. இன்கேஸ் நீங்கள் சேலஞ்ச் பண்ண போகிறதா இருந்தால் இந்த அனெக்ஷர் 1 வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் லாகின் பண்ணுங்கள், உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய சீரீஸ் கோட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அங்கே என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த கொஸ்டினை நீங்கள் சேலஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். அண்ட் அதுக்குரிய ரிமார்க்ஸை நீங்கள் அதில் போடலாம். அல்லது நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்சிஆர்டியிலேருந்து நீங்கள் ஏதாவது அல்லது டெக்ஸ்ட் புக்கில் இருந்து நீங்கள் வந்து சில விஷயங்கள் எடுக்கிறீங்கன்னா அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ், இமேஜஸ், டாக்குமெண்ட்ஸாக பிடிஎஃபாக நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதில் வித் சாப்டர் அண்ட் பேஜ் சைட்டேஷனோட நீங்கள் முழுமையாக அதில் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் யூ டூ தட், இன்கேஸ் இஃப் இட் இஸ் அக்செப்டட் பை என்டிஏ, தென் நீங்கள் கட்டின அந்த ஃபீஸ் 200 rupees per question அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இஃப் இட் இஸ் நாட் அக்செப்டட், தென் அந்த பணங்கிறது நமக்கு திரும்பி வராது. பட் ஹவவர் இட்ஸ் அ குட் மூவ் பை என்டிஏ. வி அப்ரிஷியேட் தட் ஏர்லியர் பாசிபிள் ஆஃப் ரிசல்ட் அப்படிங்கிறத வரவேற்கிறோம். அண்ட் இப்போதைக்கு ஆன்சர் கீ வந்ததுனால ரிலாக்ஸாக பொறுமையாக உட்காந்து உங்களுடைய ஆக்சுவல் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத இது பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணுற மார்க் தான் உங்களுடைய எக்ஸாக்ட் மார்க்குக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். இதுலேயும் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கலாம். பிகாஸ் நீங்கள் எந்த அளவுக்கு OMR ஷீட்டை ரீகால் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்கிற ரீகால் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடுவீங்க. இஃப் இட் இஸ் நாட் மார்க்ட் அந்த கொஸ்டின் பேப்பர், தென் நம்ம ரீகால் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதில் மட்டும் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். பட் 95%, 98% அக்யூரேட்டான ஆன்சரை, மார்க்கை நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். உங்களுடைய எக்ஸாக்ட் மார்க் ரேஞ்ச் என்னவா இருக்குங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ தட் இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய கட் ஆஃப் மார்க் அனாலிசிஸை செய்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கப்புறம் இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டை, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் சரி செய்துக்கலாம். ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி ரீஃபண்ட் வாங்குறதுக்கு, எக்ஸாமினேஷன் ஃபீஸை ரீஃபண்ட் வாங்குறதுக்கு இன்கேஸ் நீங்கள் வந்து கொடுக்கல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நோ ரீஃபண்ட் அப்படின்லாம் கேட்டிருக்கோம்ல, அதெல்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ லாகின் பண்ணுங்கள். No candidate is inconvinced that every eligible candidate has a fair chance to receive a refund. So NTA has decided to provide one final opportunity to all candidates to view, confirm, correct or update their bank account details on the NTA port. இப்போ நீங்கள் NTA அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் லாகின் பண்ணீங்க அப்படின்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸும் விசிபிளாக இருக்கும். எல்லாமே கரெக்ட் அப்படின்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணிடுங்க. ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் ரீஃபண்ட் வேண்டான்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, does not wish to claim the refund, the candidates may select no refund அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் நோ ரீஃபண்ட் இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னங்க நியாயம்? இது கொஸ்டின் பேப்பரையும் லீக் பண்ணி விட்டுட்டு நாங்கள் காசை கொடுத்துருவோன்னு சொல்லி ஊரறிய உலகறிய அறிக்கையெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வேணான்னா நோ ரீஃபண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இவங்க நம்ம என்ன தியாகம் மேலே தியாகம் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? ஸோ நீங்கள் ரீஃபண்டை வாங்கிடுங்க. சரிங்களா? நீங்கள் கட்டின காசை திரும்பி வாங்கிடுங்க. அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வருகிற இந்த ரீநீட் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட்டில் நல்ல மார்க் உங்களுக்கு கிடைக்கணும். அட் த சேம் டைம் உங்களுக்கெல்லாம் நல்ல அரசு மருத்துவக் கல்லூரியில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.